ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் தோரன் தான். வெண்டைக்காய் பொரியல். நான் அதுக்காக ஒரு 15 வெண்டைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூடவே இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதையுமே அந்த வெண்டைக்காய் கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு இரும்பு சீனி சட்டி நான் எடுத்துருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வெங்காயம் 2யுமே சேர்த்துடலாம். ஃப்ளேமை நல்லா ஸ்லோவில் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வதக்கிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்க வேண்டியது இருக்கும். அந்த ஒரு வழுவழுப்பெல்லாம் வரும்ல வெண்டைக்காயில், அதெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம யூஸ்வலாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும். ஆனால் வெண்டைக்காயோட கலர் மாறிடும். ஆனால் இதில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா கலர் மாறாது. இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காவை யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2லேருந்து 3 பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வாங்க. நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டாம். ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வெண்டைக்காயில் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் வெண்டைக்காய் போட்டோடனே உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட மறந்ததுனால லாஸ்ட்டில் போட்டிருப்பேன் உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா தேங்காய், அந்த மிளகாத்தூள், ஜீரகம் அது எல்லாத்தோட பச்சை வாசனை நீங்கி இது ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லோ ஃப்ளேமில் வச்சதுனால பாருங்கள், கடைசி வரைக்கும் வெண்டைக்காயோட கலர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இந்த தேங்காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால இந்த பொரியல் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.